இந்த வீடியோ லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே எடுத்தது. அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால எனக்கும் வந்து லீவு, எந்த ஒரு ஒர்க்கும் இல்லைன்னு நினச்சி ஓகே ஜாலியாக நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு அப்படி போல் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் ஒன்றுத்துக்கு 2 வேலை இல்லை, 4 வேலை நானே வந்து ஆக்கி விட்டுட்டேன். ஒரு சின்ன வேலை அதை எடுத்து வச்சுருந்தா எனக்கு வந்து அவ்வளோ வேலை அன்றைக்கி இருந்திருக்காது. ஆனால் அதை மறந்து விட்டுட்டேன். அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சும் வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் யூடியூப்பில் வந்து விலாக் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கு டேப்லெட்டையும் எடுத்துட்டு அதுக்கடுத்து லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிளாக வெறும் சாம்பார் மாம்பழத்தோடு இன்றைக்கி வந்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என் தங்கச்சியை கூட்டின்னு போய் நாங்கள் வந்து டியூஷனில் விட்டுட்டு நான் எங்கள் அம்மாவை கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து முடி வெட்டணும், ஏன்னா எனக்கு எந்த ஹேர் ஸ்டைலும் போட முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா என்னை திட்டிகினே இருந்தாங்க. இதுக்கு மேலே வெட்டினீன்னா உனக்கு வந்து ஷோல்டர் லென்த்துக்கு வந்துடும் முடி, அவ்வளோ கம்மியாலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்லை நான் ரொம்ப உயிர் எடுத்ததுனால சரிவா ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வெட்டி விடுறேன், அப்போ உனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு வாயை மூடிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக வெட்டி விட்டாங்க. அது கூட ரொம்ப ஷார்ட்டாக வெட்டலை நான். அதுக்கடுத்து அந்த ஹேரை செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தப்போ எனக்கு அந்த நேரத்துக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு. அதனால் நான் கம்முன்னு கிளம்பி வந்துட்டேன்.